ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யூஎஸ்பி ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த யூஎஸ்பி பென்ட்ரைவ் இருக்குல்ல, இந்த பென்ட்ரைவோட ஸ்பீடை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 3 பார்ட்டாக வந்து பார்க்கலாம். அதாவது 3 மெத்தடில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த பென்ட்ரைவ் வந்து உங்கள்கிட்ட இல்லை, இனி தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, உடனே வந்து நான் சொல்கிற மாதிரி பென்ட்ரைவ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஆன்லைனில் வந்து நிறையா விதமான பென்ட்ரைவ் வந்து சீப் ரேட்டுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி பென்ட்ரைவ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக வந்து இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நார்மல் பென்ட்ரைவ். ஸோ இந்த நார்மல் பென்ட்ரைவ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து யூஎஸ்பி 2.0ன்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 32 ஜிபி தான். ஸோ 32 ஜிபியாக இருந்தாலும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 ரூபா தான், ரொம்பவுமே கம்மி தான். ஸோ அது வந்து ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணல, இனிமேல் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூஎஸ்பியில் 3.0 பென்ட்ரைவ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 429 ரூபா, அதாவது ஒரு 80 ரூபா வந்து அதை விட எச்சு. ஓகேவா, அதை விட ஒரு 80 ரூபா மட்டும்தான் எச்சு. ஆனால் இதோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா யூஎஸ்பி 3.0 பென்ட்ரைவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பட்ஜெட் இருந்தால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும், பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல பென்ட்ரைவ் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த மாதிரி பென்ட்ரைவ் 2.0 வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஸ்பீடையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து சொல்லிடுறேன். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி இருந்தாலும் சிஸ்டமில் தான் வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ எந்த ஒரு இதாக இருந்தாலும் சிஸ்டமில் தான் வந்து நம்ம காப்பி பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதெல்லாமே வந்து பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிவைஸ் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இந்த டிவைஸ் மேனேஜர் எங்கே போய் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா, இந்த விண்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே தேடினீங்க அப்படின்னாவே டிவைஸ் மேனேஜர்னு இருக்கும். அல்லது உங்களோட கண்ட்ரோல் பேனலில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ இது சர்ச் பண்ணி இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் சீரியல் பஸ் கண்ட்ரோலர்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு யூஎஸ்பி மாஸ் ஸ்டோரேஜ் டிவைஸ்னு வந்து இருக்கும். ஸோ எனக்கு வந்து 2 இருக்குது. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா 2 பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் 2 காட்டுது. ஸோ 2 பென்ட்ரைவ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் டிரைவர் கொடுத்து நெட்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும். நெட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிரைவர் அப்டேட் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, சப்போஸ் தப்பான டிரைவர் இருந்துச்சுன்னா ஸ்லோவாக தான் ஆகும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லாஸ்ட் மெத்தட் இல்லை, இது வந்து இன்னொரு மெத்தடு. இது என்ன அப்படின்னா, எந்த ஒரு பென்ட்ரைவாக இருந்தாலும் அந்த ஒரு பென்ட்ரைவோட ஸ்பீடை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட் நீங்கள் பென்ட்ரைவ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸையும் வந்து நீங்கள் பேக்கப் வந்து எடுத்துக்கங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பேக்கப்பை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபோல்டரில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. பென்ட்ரைவ் விட்டுட்டு வேறு எங்கேயாவது போட்டு வச்சுக்கோங்க. ஸோ போட்டு வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு இதில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் தேவையில்லை, அதனால் வந்து நான் இப்படியே டெலிட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஃபார்மேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டயலாக் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டி அது இதுன்னு நிறையா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் டைப்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃபைல் சிஸ்டம்ன்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு என்டிஎஃப்எஸ்னு வந்து கொடுங்க. ஸோ என்டிஎஃப்எஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க்காக வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, FAT32 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட். இது வந்து ஒரு பென்ட்ரைவ் தான், பென்ட்ரைவுக்கு உண்டானது மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, சப்போஸ் நீங்கள் என்டிஎஃப்எஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அலோகேஷன் சைஸும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெறும் 16 கிலோபைட்டு தான் FAT32க்கு. பட் என்டிஎஃப்எஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4906 பைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து என்னோடய ஹார்ட் டிஸ்க்கு. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து என்டிஎஃப்எஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரேஜில் வந்து இருக்கும். ஸோ என்டிஎஃப்எஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இதாக வந்து ஒர்க் ஆகும். எப்படின்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வந்து இதை என்டிஎஃப்எஸ் அப்படிங்கிறத மட்டும் இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். இது வந்து ஃபார்மேட் ஆகும், இதில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து போகும். அதனால் வந்துட்டு நீங்கள் 1க்கு 2 டைமும் உள்ள டேட்டா இருக்கா, தேவையானதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஃபார்மேட்டை கொடுங்க. ஸோ நான் ஃபார்மேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஜி ட்ரைவ் தான் வந்து நான் ஃபார்மேட் பண்ண போகிறேன். இதில் வந்துட்டு என்டிஎஃப்எஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ இது வந்து எல்லாமே எரைஸ் ஆயிரும், இதில் இருக்கிறது எல்லாமே எரைஸ் ஆயிரும். ஜி அப்படிங்கிற ட்ரைவில் பரவாயில்லையான்னு சொல்லி கேட்குது. நான் ஓகே கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
ஒன்ஸ் இது ஸ்டார்ட் ஆனோன்னு பார்த்தீங்க அப்படின்னு இந்த மாதிரி தான் வந்து மாறிடும். FAT 32ன்னு இருக்கா, இப்போ கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் இது ஃபார்மேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அது NTFSன்னு மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா NTFS மாறிடுச்சு டிஃபால்ட்டாக. நான் இப்போ வந்து ஒரு ஃபைலை வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நான் மூவ் பண்ணுறேன். எத்தனை ஸ்பீடு வந்து காட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஓகே, இதுதான் நம்ம பென்ட்ரைவோட ஃபோல்டர். ஹெச்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அது. ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 8, 9 இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 MP ஸ்பீடு அப்படிங்கிறது வந்து ஆவரேஜாக காட்டுது. ஓகேங்களா, நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 6, 5 அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃபார்மேட் பண்ணதுக்கப்புறம் 10 அப்படிங்கிறது ஆவரேஜாக வருது. ஸோ ஸ்பீடு வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்களும் வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு தேவையான அந்த USB இருக்குது பார்த்தீங்களா, USB 3.0ஓட லிங்க்கையும் தர்றேன், அதே மாதிரி 2.0ஓட லிங்க்கையும் வந்து தர்றேன். உங்களுக்கு எது வந்து தேவைப்படுதோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இதை வந்து 3.0 பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.